அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் விட்டுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 10ல் இருக்கும். டே 10ல் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சார் கொஷின் பேப்பர் ரெடியா சார் அப்படின்னா கொஷின் பேப்பர் ரெடி ஆச்சு பாருங்கள். ஸோ என்னென்ன கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ வேறு லெவலாக இருக்கும் கொஷினு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ தாண்டி கொஷின்ஸ் வரவே வராது. அந்தளவுக்கு கொஷின் செட்டிங்கை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 110 கொஷின்ஸே கிட்ட வந்துடுச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி யூனிட்டை வந்து நீங்கள் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை படிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டுடே ஈவினிங் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸுக்கு வந்து டீட்டெயில் சொல்யூஷனோட எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்களா சார்? நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் படிச்சிடணும். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிக்கங்க. ஸோ வாங்கிட்டு டெய்லி வந்துட்டு அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல் யூனிட் 10 யூனிட்டுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் சிலபஸ் வந்து 3001 கொஷின்ஸை போட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே அவ்வளோ நீட்டாக எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பாக எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடலாம்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு கொஷின்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாதுங்க. எல்லா ஏரியாவையும் அடித்து நொறுக்கி விட்டுருக்கேன். எந்த ஏரியா கொஷின்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே மிஸ் ஆகாது. எந்த கொஷினுமே உங்களுக்கு வந்து தெரியாமல் அப்படின்ற கான்செப்டே உங்களுக்கு எக்ஸாம் அல்ல ஃபீல் வராது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவோட நீங்கள் எக்ஸாமில் உட்காருவீங்க. ஸோ அந்தளவுக்கு கொஷின் செட்டிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்லெட் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். இது யாருக்கு அனுப்புவோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உங்களுக்கு. ஓகே. ஸோ இமீடியட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிடுங்க. உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு டெய்லி கொஷின்ஸ் போட்டு வேறு லெவலாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிலவங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சார் ஃபுல் சிலபஸ் 110 கொஷின்ஸை போடுங்க சார் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஷெடியூல் யூனிட் வைஸ் ஷெடியூல் முடிஞ்ச உடனே அடுத்து 110 கொஷின்ஸோடைய ஃபுல் சிலபஸ் கண்டென்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே. இது எல்லாமே தரமான கொஷினாக இருக்கும். நீங்கள் ரிசீவ் பண்ணி பாருங்களேன். எப்படி சார் இந்த கொஷின் செட்டிங்லாம் அசால்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு தோணும் இல்லைங்களா? இதை விட வேறு லெவலாக பண்ணலாம். இதெல்லாம் சும்மா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் படிக்கணும், நல்லா படிங்க. டெய்லி கொஷின்ஸை ரிசீவ் பண்ணி நிறைய கான்செப்டை புதுசாக கற்றுக்குங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லாமே சான்ஸ்லெஸ் தான். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்கும். ஒரு சிலது கிரிட்டிக்கலாக இருக்கும், நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப எலிமெண்ட்ரி லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரிலாம் கொஷின் செட்டிங்கில் இருக்கும். ஓகே. ஸோ மொத்தம் எவ்வளோ கொஷின் சார்? 110 கொஷின்ஸ் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன். மொத்தமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த புக்லெட் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். யூடியூப் வீடியோ ட்ரைலர் மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? டெய்லி ப்ராப்ளம் கண்டென்ட்டுக்கு யூடியூப் வீடியோ வந்து ட்ரைலர் கொஷின்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறது. இது பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், ஈஸியாக கான்செப்டை புரிஞ்சிக்கணும். ஒரு சிங்கிள் பிடிஎஃபில் 10 யூனிட்டுமே, அதாவது ஒரு சிங்கிள் பிடிஎஃபில் பிஜிடிஆர்பியை வந்து கம்ப்ளீட்டாக நான் படிச்சிடணும். 10 யூனிட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா ரெடி பண்ணிட்டோம். அதுதான் இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு. ஸோ இந்த சிங்கிள் புக்லெட் உங்கள் கையில் இருந்தால் போதும். பிஜிடிஆர்பி நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. பிஜிடிஆர்பி 10 யூனிட் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த புத்தகம். பாருங்கள், சும்மா எந்தெந்த ஏரியாவை என்ன இல்லை எல்லாத்தையும் அடித்து தள்ளி நொறுக்கியிருப்பேன். ஒருத்தர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க, சார் காம்ப்ளெக்ஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்க. எப்படிங்க காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் கொஷின் செட்டிங் கொடுக்க முடியும்? இப்போ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எதுலேருந்து சார் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டு இதோ கொடுக்குறேன். ரியல் முடிஞ்ச அடுத்த இதுவே வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தான். இதோ பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 3rd யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிஸே இல்லைன்னு நீங்கள் பாருங்கள். 661 ப்ராப்ளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எங்கே முடிக்கிறேன் தெரியுமா? இது சொல்கிறேன். இதோ பாருங்கள். ஸோ ஒழுங்காக பாருங்கள், புத்தகத்தை நல்லா கரெக்டாக புரட்டி பாருங்கள். ரொம்ப அவசரப்பட வேணாம். இதில் இல்லாத கான்செப்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே அடித்து நோக்கியிருப்பேன். 984 கொஷின், 984 கொஷினில் நிறுத்தியிருப்பேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? 666 கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 300 கொஷின் மேலே 300+ கொஷின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ். இதுலேருந்து கொஷின் 10 கொஷின் வராதா? அடித்து நொறுக்கி வச்சுருக்கேன். சார் எப்படி சார் எப்படியோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? எல்லா ஏரியாவுங்க. நீங்கள் எது இல்லைன்றீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எது இல்லைங்க? பிக்சர் பாயிண்ட் வேணுமா? இந்த மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி வேணுமா? இல்லை போல்ஸ் ரெசிடியூஸ் ரிமூவல் சிங்காரிட்டி பற்றி வேணுமா? ஸோ அனாலிட்டிசிட்டியோட நெசசரி அண்ட் சஃபிஷியன்ஸ் கண்டிஷன் வேணுமா? A to Z அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி வேணுமா? ரீமான் ஈக்குவேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமா? ஸோ A to Z எல்லாமே அடித்து நொறுக்கியிருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதாவது இந்த கான்செப்டை படித்தா போதும், வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக படிக்க வேணாம். ஓகே. ஸோ இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. டெய்லி டெஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். டெய்லி கொஷின்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போது என்ன ஆகும்னா ஒரு 40 டேஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் இந்த புத்தகம் அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. அந்த 30 டேஸில் இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால்
எந்த ஒரு எக்ஸாமையும் அசால்ட் பண்ணிடலாம். ஸோ இன் பர்ட்டிகுலர் இந்த டிஆர்பி ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் இப்போதைக்கு டிஆர்பி தான். ஓகே, இது முடித்தோடனே அடுத்து வந்து டிஎன் செட்டு சிஎஸ்ஐஆர் போட போகிறோம். அடுத்து யூஜிடிஆர்பி கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ உடனே இமீடியட்டாக இந்த பிஜிடிஆர்பி புக்லெட் வாங்காதவங்க 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை கேட்டு வாங்குங்க. சார் 3000 ப்ராப்ளம் புக்லெட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். ஜஸ்ட் 1 டே டெலிவரியில் உங்களுக்கு கொரியர் வந்து பார்சல் வீட்டுக்கு வந்துடும். ஸோ ஒரு சிலது ரூரல் ஏரியா வந்தால் கொஞ்சம் டிலே ஆகும், 2 டேஸ் கிட்ட ஆகும். பட் என்னுடைய மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். அன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க, அன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஓகே, ஃபைன். இப்போது இன்றைக்கான ட்ரைலர் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். முன்னோட்ட வீடியோஸ். ஸோ என்ன அப்படின்னா பாருங்கள், எப்படி என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத மாதிரி ஒரு செட்டிங் இது எல்லாமே. ஓகே, சால்வ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ux + uy = 0 யூசிங் த லெக்ராஞ்சியன் மெத்தட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஒரு லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறச்ச ஃபர்ஸ்ட் ஆர்டர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெரிய லெக்ராஞ்சி டைப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறச்ச கேரஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ ஜென்ரலாக லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் கோஷல் லீனியர் படி எப்படி இருக்கும்னா P × small p, Q × small q = R. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா p வந்து ∂u/∂x, q வந்தீங்கன்னா ∂u/∂y. இது வந்து கோஷல் லீனியர் பிடின்னு சொல்லுவோம், கோஷல் லீனியர் பிடி. ஓகே, இதனுடைய கேரஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து dx/P, dy/Q, dz/R. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ என்ன வேரியபிள் பேராமீட்டர் இசட்டுக்கு பதிலாக யூ கொடுத்தாங்கன்னா யூ போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து யூ கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல யூ யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ வந்து இங்கே P 1, Q வந்து 1, R வந்து 0. அப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன் தான் ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். என்னென்ன இந்த ஃபஸ்ட் 2 ரேஷியோ ஈக்குவல் பண்ணுவீங்க. ஸோ dx = dyன்னு வரும். ஸோ ஒரு வேரியபிள் u = கான்ஸ்டன்ட் வரும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஜென்ரல் சொல்யூஷன்லாம் நல்லா பயங்கரமாக போட்டு அடித்து தள்ளியிருக்கோம். இந்த பாருங்கள், ஜென்ரல் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த PDE ux² + uy² = 0. u என்றது ∂u/∂x, p இந்த uy என்றது ∂u/∂y. இந்த சார்பிஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும். விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆக்சலரேட் ஈக்குவேஷன் சொல்லி கேட்குறாங்க. சார்பிஸ் மெத்தட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா xy டேர்ம் கிடையாது, pq தான். p² + q² = 1. XYZலாம் கிடையாது. ஸோ சார்பீஸில் இந்த டேர்ம்ஸ்லாம் வேனிஷ் ஆகிடும். அப்போ dx/f/fp, dy/fq, dz/pfp + qfq இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு 0, அது தேவை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து XYZல வரணும் இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸ்லாம் இங்கே வேனிஷ் ஆகிடுதுனால தேவை கிடையாது. அப்போ dx/partial with respect to p பார்க்குறீங்க, partial with respect to q பார்க்குறீங்க. p × fp + q × fq போட்டு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா dx/fp, dy/q = dz/p² + q². எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கங்க. dz/p² + q² வேல்யூ வந்து 1. ஸோ சால்வ் பண்ணிச்சா dz/1ன்னு வரும். ஸோ இது வந்து = dx/p, dy/q கம்பேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆஸ் யூஷுவல் இன்டெகிரேஷன்ஸ்க்கு போட்டிங்கன்னா வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸிஃபை த PDE uxx + 4 times uyy + 4 times uxy + 3 times uyy. அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க. ஸோ இது பேராபோலிக்கா, எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கான. அப்போ b² - 4ac போடணும். ஓகே, ஸோ uxx ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a, uxy ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து b, uyயோட கோஎஃபிஷியன்ட் வந்து c. அப்படி போட்டு பாருங்கள். b² - 4ac அடிச்சிங்கன்னா which is greater than 0 ஹைப்பர்போலிக் டைப். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் இது. ஓகே, பட் இது போல் கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் PDயில் ஒன்று கண்டிப்பாக கிளாஸிஃபிகேஷனில் ஒன்று கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 4th ப்ராப்ளம். The solve the second order PDE uxx - 3 uxy + 2 times uyy = 0 with a constant coefficient கொடுத்துட்டாங்க. இந்த கேரஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக uxx பதிலாக m போட்டுருங்க. அதாவது m² - 3m + 2 = 0. அதாவது இது என்னன்னா மிக்சடு டெரிவேட்டிவ்ஸ் வர இடத்துல நீங்கள் வந்து uxy கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துட்டாவே ஜஸ்ட் ஜென்ரலாக ux = m, uy = 1ன்ற சப்ஸ்டியூஷன் தான் கொடுக்குறோம். அப்போ m² - 3m + 2 = 0. ஜஸ்ட் இந்த ஃபார்மேஷன் பாருங்கள், am² + bm + c = 0. ஏன்றது uxx ஓட கோஎஃபிஷியன்ட், bன்றது xy ஓட கோஎஃபிஷியன்ட், cன்றது uyy ஓட கோஎஃபிஷியன்ட். ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ கேரஸ்டிக் ஈக்குவேஷன் தெரியும், ரூல்ஸ் தெரியும், நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a, m² - 3m + 2 = 0. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சால்வ் இது என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு டைப் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன்ஸ் utt - c² times uxx = 0. செகண்ட் ஆர்டர் 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்ஸ் இது ஆக்சுவலாக. அப்போது இதனுடைய ஸ்ட்ரிங் லென்த் வந்து 0 to l கொடுத்துட்டாங்க. இனிஷியல் கண்டிஷன் u(0, t) u(l, t) = 0 சொல்லிட்டாங்க. u(x, 0) f(x), ut(x, 0) = 0ன்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ அப்போ இதனுடைய சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டைப் ஆஃப் அதாவது வேவ் ஈக்குவேஷன் டைப் கேட்டிங்கன்னா அதனுடைய சொல்யூஷன் ப்ராடக்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஷின் அண்ட் சைன் அண்ட் கொஷனில் இருக்கும். அப்போ சைன் அண்ட் கொஷனில் இருக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் வராது, பிசியும் வராது. ஏன்னா இது வந்து ரெண்டுமே சைனில் இருக்குது. சைன் அண்ட் கொஷனில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் வேரியபிள் வந்து சைனில் வரணும், அதே போல் டி வேரியபிள் வந்து காசில் வரணும். அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஷார்ட்கட்டு. எக்ஸ் வேரியபிள் சைனில் வரணும், டி வேரியபிள் காசில் வரணும். அப்போ எது வராது, டி வராது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இது உட்காந்துட்டு வேரியபிள் சப்போர்பிள் போட்டு சால்வ் பண்ணலாம். பட் அது லென்த்தி ப்ராசஸ். ஷார்ட்கட் ஐடியா தெரிஞ்சுக்கணும். வேவ் ஈக்குவேஷன் பொறுத்தளவுக்கு சைன் அண்ட் கொஷனில் வரும், எக்ஸ் வேரியபிள் சைனில் வரும், ஒய் வேரியபிள் டி வேரியபிள் வந்து காசில் வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இதான் இந்த ஷார்ட்கட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் நிறையா இருக்குங்க, பார்த்தோன்னே அடிச்சுட்டு போகலாம். நிறைய சொல்ல போகிறேன். இன்னும் 30 days இருக்குல்ல, வேறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். சால்வ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி z = px + qy + p² + q² = 0 which is சார்பிஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேர்மே இன்வால்வ் ஆகுது. அப்போ மொத்த சார்பிஸ் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். dx/fp dy/fq dz/pfp + qfq போட்டு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேமிங்கை கொண்டு வரீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், பி. ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சிம்பிள். அந்த சார்பிஸ் ஈக்குவேஷன் கண்டிஷன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், விடவே கூடாது. நெக்ஸ்ட்டு, the PDU xx plus uyy equal to 0 given. What is the necessary sufficient condition for the compatibility of the system with the derivatives p equal to ux, q equal to uy? ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என்னென்னா பிக்கு பதிலாக யூஎக்ஸை போடுறீங்க, க்யூக்கு பதிலாக யூஒய் போடுறீங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா அதை பாருங்கள், px - qy = 0. அதுதான் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கம்பேட்டபிலிட்டிக்கு வந்து என்ன கண்டிஷன்னா இதனுடைய மிக்சர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது பிஎக்ஸுக்கு பதிலாக நீங்கள் யூஎக்ஸ்க்கு பதிலாக பி போடுறீங்க, யூஐக்கு பதிலாக கியூ போடுறீங்க. ஸோ போடுறச்ச உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், px - qy = 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் PDE f of x, y, z, p, q = 0. அந்த சார்பிஸ் மெத்தட் required which of the following condition necessary solvability. இதோ பாருங்கள், டி ஆப்ஷன். டேரெக்டாக அந்த கண்டிஷன் கேட்குறாங்க, ரிலேஷன் dx/fp dy/fq dz/pfp + qfq மைனஸ் ஆஃப், நம்ம இந்த மைனஸ் தூக்கி மேலே போட்டுருவோம், -dp/, அது கீழேயும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் எங்கே வேணால் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம், அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கலாம், பட் நத்திங் ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE ஏ, இது வந்து இங்கே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோஷியல் லினியர் PDE ஆஃப் த டைப்பு. ஸோ இது P, Q, R ஃபார்மேட். ஸோ A of x, y times ux, B of x, y into uy, C of x, y into u. இந்த கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கணும். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மிக்சர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் கம்பேட்டபிலிட்டி. சார் இல்லைங்க சார், ஒரு வேறு மாதிரியான ஒரு டைப் படித்தோமே சார் அப்படின்னு, அதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் கொஷனில் போட்டிருக்கேன், சொல்கிறேன். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் utt - c² times ux = 0 வித் இனிஷியல் கண்டிஷன் u of x, 0 = π of x, ut of x, 0. டி எலமெண்ட்ஸ் சப்ப மேட்ரு இங்கே பாருங்கள். டி எலமெண்ட்ஸ் கொஷின் அப்படியே டேரெக்டாக இருக்குது பாருங்களேன். 1/2 times π of x plus ct plus π of x minus ct plus 1/2 times integral x minus ct to x plus ct π of c s into ds. ஸோ இதுதான், இதை வச்சு கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகே, விட்டுறாதீங்க. இப்போது எந்த டைப் ஆஃப் பிடி வந்து அமாங் திஸ் பிடியில் விச் ஒன் இஸ் ஹைப்பர்போலிக் டைப்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ b² - 4ac தான் போகணும். ஸோ uxx கோஎஃபிஷியன்ட் a, uyy கோஎஃபிஷியன்ட் வந்து c, uxy மிக்ஸ்டு டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட் b. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா b தான், uxx - utt = 0. இது போல் கொஷின் தான் டெஸ்ட் பேட்சில் வரும். இதை விட தரமாக வரும், வேறு மாதிரி இருக்கும் கொஷின்ஸு. எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்கள், த PD ut - k into ux = 0. இது வந்து ஒரு ஈட் ஈக்குவேஷன். ஈட் ஈக்குவேஷன் என்ன டைப்பாக இருக்கும், பேரபோலிக் டைப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னே சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. எலிப்டிக் டைப்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் uxx + uy = 0. அதாவது அந்த இந்த ஃபார்மேட் uxx + uy = 0ன்றது லாப்லாஸ். ut - uxx - utt = ஹைப்பர்போலிக் டைப்பு. ஹீட் ஈக்குவேஷன் வந்து பேரபோலிக் டைப். இது வேவ் ஈக்குவேஷன் வந்து ஹைப்பர்போலிக் டைப். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் லாப்லாஸ் ஈக்குவேஷன் எலிப்டிக் டைப். இதோ பாருங்கள், அப்படியே கொஷினாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ உங்களை வேறு மாதிரி ரெடி பண்ணிடுவோங்க. நீங்கள் பக்காவாக நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. டெய்லி என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆகணும். 3000 ப்ராப்ளம் புக்லெட் கையில் இருக்கணும். டெய்லி வாட்ஸ்அப்பில் பண்ணுற சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் த வேவ் ஈக்குவேஷன் utt - c² times ux = 0. இது ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணணும் தெரியுமா, dx/dt = +or - c ஃபார்மேட்டை இதை கன்வெர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்னன்னா, இப்போது utt = c² times uxxன்னு இருக்குங்களா. இப்போது இது வந்து dx/dtக்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு கான்ஸ்டண்ட்டாக நிறுத்துங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த c² வந்து +or - c சும்மா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் +or - c ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது x + ct x - ct தான் சொல்யூஷனாக வரப்போகுது. ஏன்னா இது இன்டெகிரேட் பண்ணுங்களேன். ஜஸ்ட்டு dx/dt = +or - cனா dx = +or -
சி டைம்ஸ் டிடி. ஸோ ரெண்டு சைடு இன்டெகிரல் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இன்ட்டு டிடின்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிடி எக்ஸ் மைனஸ் சிடி இதுதான் கேரஸ்டிக் கர்வ்ஸ். அப்போ எது வரும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு சிடி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். Next, which of the following boundary value problem has a unique solution? Wave equation with initial conditions always have a unique solution. Heat equation with the digital problem, the boundary condition வந்து always have a unique solution. Laplace equation with the digital conditions also have a unique solution தான். அப்போ பார்த்தீங்கன்னா all of the above எல்லாமே ட்ரூ தான். இது இந்த செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எல்லாமே யூனிக் தான். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹீட் ஈக்குவேஷன். ரொம்ப முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷனில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டாங்க. அதே போல் லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் 1/√4π × KT e⁻x⁻² 4KT. இந்த ஃபார்மேட்டு நீங்கள் மறந்துடவே கூடாது. முக்கியமான கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஈடி ஈக்குவேஷனுக்கான ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்கள். Then general solution of the second order Laplace equation, two dimensional Laplace equation uxx plus uy equal to 0. In the rectangle returns nothing but sum of signs in the x and hyperbolic signs. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹீட் வேவ் ஈக்குவேஷனை அந்த சீரியஸ் ப்ராடக்டில் எழுதும் போது சைன் அண்ட் கொசைன் டேர்ம் இன்வால்வ் ஆகும். அதுவே வந்து நீங்கள் லேப்லாஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் சீரியஸ் ஃபார்மேட்டில் எழுதுறீங்க அப்படின்னா சைனும் அதனுடைய ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள், இதான் அதிலே கொடுத்துட்டேன் பாருங்கள், சம் ஆஃப் சைன் எக்ஸ் அண்டு ஹைப்பர்போலிக் சைன் எக்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமானதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே சார், அப்போது வேவ் ஹீட் ஈக்குவேஷன் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆகும். ஸோ சைன் அண்ட் கொஷன் டேர்ம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் கேரக்டரிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆகும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கொஷினை தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஷார்ட்கட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலிப்டிக் டைப்பாக இருந்தால் சைனும் அந்த சைன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனும் ப்ராடக்டில் ஃபங்க்ஷனை சம் பண்ணிடும். மொத்தத்தையும் u of x, y வந்து சமேசன் an sin of n π/x/l இந்த சைன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் n π/y/lன்னு போடுவீங்க. அதே போல் ஹீட் ஈக்குவேஷன் வந்தீங்க அப்படின்னா a sin nx ப்ளஸ் b cos nx போட்டு இந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆஃப் மைனஸ் KTன்னு போடுவீங்க. அந்த k ஃபேக்டர் வந்து இது ஒன்றா இருக்கலாம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் பவர் மல்டிபிள் ஆகும். அது மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, சப்போஸ் வேவ் ஈக்குவேஷன் கேட்குறாங்க சார் அப்படின்னா கொசைன் டேர்மும் காஸ் டேர்மும் ப்ராடக்ட்டில் இருக்கும். சைன் டேர்ம் வந்து எக்ஸில் மல்டிபிள் ஆகும், கொசைன் டேர்ம் வந்து டீயில் மல்டிபிள் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இவ்வளோதாங்க. இந்த ஷார்ட்கட் ஐடியாவெலாம் படிங்க. நான் நிறைய ஐடியா கொடுக்குறேன். பார்த்தோன்னே கொஷின்ஸ் இப்படி தான் அடிக்கணுன்ற ஷார்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்துக்குங்க. டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.